தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வு எமர்ஜென்சி காலத்தை நினைவூட்டுவதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கிய நிலையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து கிளம்பியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து இதற்காக விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வு எமர்ஜென்சி காலத்தை நிறைவூட்டுவதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. ஆளுநர் மாளிகை விடுத்துள்ள இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் நாள் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கிய நிலையில ஆளுநர் தேசிய கீதத்தை அவமதித்த காரணத்தினால் அந்த உரையை புறக்கணித்திருப்பதாக ஏற்கனவே ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஒரு விளக்கமாக வழங்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் பதிவுல ஆளுநர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்து, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஆளுநர் தரப்பிலிருந்து, ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தற்போது மீண்டும் ஒரு விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய பதிவில் இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது, எமர்ஜென்சி பீரியடை திரும்ப நினைவூட்டுகிறது என்ற ஒரு விவரத்தை ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சகோதர சகோதரிகள் பேரவையினுடைய உண்மையான நடவடிக்கைகள், அதில் உள்ள அவர்களுடைய பிரதிநிதிகளுடைய நடத்தை ஆகியவற்றை அறிவதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரலை செய்வதிலிருந்து முழுமையாக அரசு அதனை செய்ய மறுத்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் உண்மை நிலையை அறிவதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலாக மாநில அரசினுடைய வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே மக்களுக்கு கிடைக்கிறது, வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தினுடைய அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது. இது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழக அரசு என்ன கொடுத்ததோ அதையே ஊடகங்கள் பிரதிபலித்திருக்கின்றன என்பதை மறைமுகமாக ஊடகத்திற்கும் தன்னுடைய எதிர்ப்பை ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழக அரசு சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்யாமல் எடுக்கக்கூடிய காட்சிகளை வெட்டி அவர்களுக்கு தேவையானதை மட்டும் பொதுமக்களிடம் திணிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த எக்ஸ் பதிவுல பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த விவகாரம் அவசர காலத்தை நாட்டுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது என்று அவர் இந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த சட்டப்பேரவையில தேசிய கீதம் பாடப்படாததான் தான் வெளியேறுவதற்கு காரணம் என்பதை ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய அவர் தன் மீது தவறு இருப்பது போல அதனை திரித்து வெட்டப்பட்ட காட்சிகள் பொதுமக்களுக்கு வழங்கி ஊடகத்தினுடைய உரிமையையும் இந்த அரசு நசுக்கி இருக்கிறது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை, சாடலை தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய பதிவின் மூலமாக தற்போது தெரிவித்திருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.